மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு எங்கள் வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதிக்கு தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் அந்த வெத்துவெட்டு அந்த நடிகர் விஜய் அந்த போக்கிரி அன்னைக்கு வந்திருந்தான். அந்த பொறுக்கி அன்னைக்கு வந்திருந்தான். அந்த தற்கொலை அன்னைக்கு அங்கே வந்திருந்தான். ஆமாம், அவனை ஏன் இப்படி மரியாதை இல்லாத பேசுகிறேன்னு கேட்டால், அவன் மரியாதை கொடுத்தா தான் நான் அவனுக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம ஒரு சீனியர் லீடர் 52 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இயக்கத்தில் உழைத்து தமிழக மக்கள் அவரை முதலமைச்சராக்கியிருக்கார். தலைவர் தளபதி ஸ்டாலின், தேச தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து தீய சக்தி என்றது, சிஎம் சார் கரப்டட் ஆட்சி நடத்துகிறாங்கன்றது என்ன சொல்கிறது? அவன் இஷ்டத்துக்கு ஒரு மரியாதை இல்லாத பேசுகிறான்னா அந்த பொறுக்கி புறம்போக்கு விஜய்க்கு மரியாதை தரணுன்றது குடியாத்த குமரனுக்கு அவசியம் இல்லை. விஷயத்துக்கு வரேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. அவன் இன்னைக்கு அகரஞ்சேரிக்கு வந்தான். வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரிக்கு தற்கூரி நடிகர் விஜய் வந்தான். அவனுடைய நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு கொட்டாய் ஒன்று போட்டுருந்தாங்க. அந்த கொட்டாய்க்குள்ளேயே அவன் வர சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை நிற்க வச்சுருந்தாங்க. அவன் சென்னையிலேருந்து பனையூர் பங்களாலேருந்து கிளம்பனான். வழிநடுக்கும் இந்த நடிகனை பார்க்குறது ஒரு கூட்டம் நிற்கல, இந்த தற்கூரி கூட்டம் இருக்குது இல்லை. அவனை பார்க்க போய் தான் 42 பேர் இறந்தாங்க. கரூரில் 42 பேரை கொன்னான். டோட்டலாக 55 பேரை கொலை பண்ணிக்கிறான். அந்த 2 வீலரில் வராங்க, வண்டியில் துரத்தின்னு. இப்போ போலீஸ் உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இவன் ஒன்றும் பெரிய லீடர், ஆளு மயிறு கிடையாது விஜய். பொதுமக்கள் அவங்ககிட்ட வந்து காப்பாற்றணும். பொதுமக்கள் உயிர் சேதம் ஏற்படக்கூடாது. இந்த நடிகனை பார்க்கறது போகிறாங்கல்ல, அந்த கூட்ட நெரிசல் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் பொதுமக்களை காப்பாற்றுறது தான் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. பொதுமக்கள் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்ககிட்ட வந்து போலீஸ் பாதுகாப்பு. அவன் வந்தான். இந்த பெண்கள், அதாவது ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இந்த பெண்கள் இந்த ஸ்கூட்டியில் போகிறாங்க. ஸ்கூட்டியில் போய் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பெண்கள் போய் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து தேய்ச்சிக்கின்னு திரும்பியும் அந்த வண்டியில் ஏறின்னு போகிறாங்க. ஒரு யூடியூப்கார் கேட்குறாங்க, ஏமா இப்படி விழுந்துச்சு போகிற? நீ என்ன விஜய் மேலே வெறியா? நீ விஜய் ரசிகரா? விஜய் ஓட்டு போட வேணா? நான் விஜய் ரசிகர் கிடையாது, விஜய் ஓட்டும் போட மாட்டேன். இது வரைக்கும் அந்த ஆளை நேராக பார்த்ததில்ல, பார்க்கறதுக்கு போகிறேன். இப்படி தான் அவனை பார்க்க வர கூட்டம்லாம் கரகாட்டத்தையும் ரெக்கார்ட் டான்ஸும் பார்க்க வர கூட்டம் தான் இவனை பார்க்க வர கூட்டமே தவிர, இவன் இன்னும் தலைவனும் பார்க்க வர கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது. சரி, அது எப்படியோ ஒரு இளவு இருக்கட்டும். இவன் வரான். இவன் வந்த உடனே சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மேலே ஏறிக்கணும். என்ன, சுந்தரா டிராவல்ஸ் பஸ் மேலே ஏறினோடனே நல்ல பேப்பருங்க ஸ்கொயராக வச்சுட்டாங்க. இந்த பாட்டு கச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி ஒன்று வைப்பாங்க. இப்படி அதில் புக்கு வச்சுருவாங்க, இல்லை பேப்பர் வச்சுருவாங்க. அதில் பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்து அந்த பாடகர் பாடுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு 10-15 பேப்பர் வச்சுட்டாங்க. அதை பார்த்து படிக்கிறான். இவன் ஒன்றும் பேசலை. அந்த திருடல் அடைச்சிருக்கிறான். இல்லை அந்த 420, 420, 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி புட்சோக்கே என்ன, அந்த ப்ராஸ்டியூட்ஸை நாத ஒரிஜினல் அக்விஸ்ட்டு அவன் சொல்கிறான். ஒரே மேடையில் எங்கள் தலைவர் விஜயும் சிஎம் உட்காந்து பேசுவாங்களா? எங்கள் தலைவர் தளபதி சொல்கிறான். ஒரே மேடையில் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். எங்கள் தலைவர் விஜயும் வருவார், சிஎம் யார், நம்ம தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறான். ஒரே மேடையில் வரணும். ஆனால் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த பேப்பர் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆடா உங்க அம்மாட டே 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 உங்கள் அத்தா டே ஆத ஒரிஜினா கூட எந்த உதவியாளர் கூடாது. நீங்கள் ஜனநாயகம் பேசுவீங்களா, சமூக நீதி பேசுவீங்களா, பொருளாதாரம் பேசுவீங்களா? அவன் ஊம்புவானா விஜய்? ஏடா இவர் ஒரு லீடரு, அவன் ஒரு தற்கொலை. குறைஞ்சபட்சம் குடியாத்த குமரனுங்க அவன் ஈக்குவல் கிடையாது. என்னுடைய அரசியல் சீனாட்டிக்கு எனக்கே 30 வருஷம் அரசியல் சீனாட்டிக்குது. உங்கள் அம்மாவில் நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முடிஞ்ச காலம். உங்கள் அக்காளி தாயோடி மகன் அவன் கண்டவனுக்கு வந்தவன் விஜய் தற்கொலை. அவன் உட்கார ஸ்டேஜில் எங்கள் தளபதி வரணுமா? வேண்டாம். தளபதி கையில் பேப்பர் எடுத்துக்கூடாது. அவரை மாதிரி பேசினா அவன் என்ன மயிறு? அவனே பேப்பர் தானடா படிக்கிறான். எங்கள் தலைவர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இன்செட்னு வரார். கலைஞரே சொல்லுவார், எந்த பேச்சாளர் மேடைக்கு போனாலும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனோன்னு. அவனே படிதானடா படிக்கிறான். வரான். வந்த உடனே எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்கள் வாக்கு விலைக்கு இல்லை, நாங்கள் ஓட்டெல்லாம் விற்க மாட்டோம். இவன் சொல்கிறான், எங்கள் ஓட்டு நாங்களாம் விற்க மாட்டோம். இப்போ அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. யாரும் எலெக்ஷனுக்கு யாரும் துண்டு கொடுத்த வாங்க மாட்டாங்களா? இப்போ உனக்கு அந்த துண்டு ஒன்று போட்டுன்னு, அந்த தமிழக வெத்துவெட்டு கழகம் துண்டு ஒன்று போட்டுன்னு மடக்கூதிங்கெல்லாம் வந்தாங்க. இல்லை, உன் சின்ன மடக்கூதி தானடா. மடக்கூதி தானே, மடக்கூதி மடக்கூதி அதான் மடக்கூதி. அந்த மடக்கூதி வந்திருந்தாங்க. இல்லை, அவங்களாம் யாரும் ஓட்டு துண்டு கொடுத்த வாங்க மாட்டாங்களா? அடிச்சு பிடிக்குவாங்க. உன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டம், அதில் 3/4 பேர் திமுக ஓட்டு போடுறவங்கிறான். என்ன அங்கே இவன் அடேங்க அப்பா, அது எவன் எழுதி கொடுத்தானோ, என்ன அதை எவன் எழுதி கொடுத்தானோ அத்தை எட்டுக்குன்னு அவன் என்னோட அப்பா ஒரு கதை ஒன்று சொல்கிறான். ஒரு காட்டிலேருந்து மாடு வந்துச்சான். அது ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருந்துச்சான். யாராலையும் அடக்க முடியலையாம். அந்த ஊரில் வரணும், அந்த மாடு அடக்கிறதுக்கு போனாங்களாம்.
எல்லாரும் அடிச்சு தள்ளிச்சா. அப்போ ஒரு சின்ன பையன் போய் அப்படியே நின்னானா. எல்லாரும் அந்த பையனை பார்த்தாங்களாம். அந்த பையனை பார்த்து சொன்னாங்களாம், நீ எப்படி இந்த மாட்டை அடுக்க உன்னால முடியாதுன்னு. அந்த போய் நின்ன உடனே 2 பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டானா, 2 புல்லுக்கட்டு கொடுத்தானா. அந்த 2 புல்லுக்கட்டு மாட்டு வாயில் வச்சானா. அந்த மாடு புல்லுக்கட்டு சாப்பிட்டோடனே இவன் போய் மாடை தடவி விட்டு மாடை எடுத்துன்னு போய் ஒரு வயலில் விட்டானா புல்லு மேய சொல்லி. அந்த பையன் மாட்டை எடுக்கிறது யார் தெரியுமா? உடனே இவன் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த தற்கொலை கூட்டம். விஜய் விஜய், ஆமாம் நம்ம கட்சி, நான் தான். அந்த மாடு யார் தெரியுமா? தமிழக மக்கள். நம்ம தான் அதை அடக்கி அதுக்கு தேவையானதை செய்வோம். என்னை கிண்டல் பண்ண தற்கொலை கூட்டம் யார் தெரியுமா? இவனே தற்கொலை. இவன் சொல்கிறான் அந்த ஊர் பெரியவங்க அவங்கெல்லாம் எதிர்கட்சிங்க, என்னை எதிர்க்கக்கூடியவங்க, அந்த மாதிரி மாட்டை அடக்கணுன்ற. ஏன்டா உன் கூட தான் தற்கொலை கூட்டம். என்ன உன்னை பார்க்குது டிரான்ஸ்பார்மர் கம்பி மேலே ஏறுறான், குரங்கு மாதிரி அந்த கரண்ட் கம்பியில் தொங்குறான், சாவுறான். இப்போ மாட்டை அடக்கன்றிய இந்த தற்கொலை கூட்டம் ஒன்றுமே தெரில. அதுங்க போய் புல் எடுத்துன்னு போய் எதனா ஒரு முரட்டு மாடுகிட்ட கொடுத்து அது உள்ள சொருவி குடலை வெளியேற்றா கொத்தா நீ வந்து காப்பாற்ற போகிறாங்க அம்மாடே தற்கொலை விஜய். நீ சொல்கிறதான் ஒரு பைத்தியக்கார கூட்டம் இது பின்னாடி இருக்கிறதுக்கு. அப்படியே பேசிட்டு இது வந்து தமிழ்நாடுனா சூப்பர் ஸ்டார் மாநிலமா? தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம்னா பிறந்தவர் காமராஜர், அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் மாநிலம். அப்போ டாக்டர் கலைஞர் என்னடா? டே பரம்போக்கு விஜய், டாக்டர் கலைஞர்லாம் நீயும் இல்லை, உங்கள் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் கிடையாது. உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் கனவுகளை, தந்தை பெரியாரின் கனவுகளை, அறிஞர் அண்ணாவின் கனவுகளை நிறைவேற்றிய உலகத்தின் உத்தம தலைவர் டாக்டர் கலைஞர். நான் வந்தாதான் நல்லாட்சி தருவேன், லவடால வரேன், எம்எல்ஏவே ஜெயிக்க மாட்டேன். இவன் சொல்றான் நான் வந்தாதான் நல்லாட்சி தரேன். யாருக்கு போட்டி? விஜய்க்கும் சிஎம் சாருக்கும் போட்டி. யாருக்கா? இவன் சொல்றான் அகரஞ்சேரியில போட்டி யாருக்குன்னா விஜய்க்கும் சிஎம் ஸ்டாலின் சாருக்கு. போடா லோஃபர், அவர் 52 வருஷம் உனச்சே இது இனத்தினுடைய தலைவர், அவருக்கும் உனக்கும் போட்டியா? உங்க அம்மாவை நீ அட்ரஸ்க்கே இல்லாத எங்களுக்கெல்லாம். டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. டே டிவிகேக்கு டிஎம்கேக்கு போட்டி இல்லடா, டிஎம்கேக்கும் என்டிஏக்கும் போட்டி. டிஎம்கேக்கு அதிமுகவே போட்டி கிடையாதுடா. அதிமுக இன்னைக்கு பிஜேபியுடைய அடிமை கட்சிடா. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மோடியிடம் அமித்ஷாடும் காலிலே விழுந்து கிடக்கிறார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, ஊழல் வழக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 9 பேர் மீது வழக்கு, ஜெயிலுக்கு பயந்துன்னு எல்லாம் தீகார் ஜெயிலுக்கு பயந்துன்னு மோடி காலில் அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுகவை கேப்சர் பண்ண அந்த கட்சி அழிக்க போறவன் யாருன்னு கேட்டா பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அதனாலதான் தலைவர் சொன்னார் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தாண்டா போராட்டம், ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் போராட்டம். இவன் கேட்கறான் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு போராட்டம், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு போராட்டம் முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போதா, சிஎம் ஸ்டாலின் சார் பிரைம் மினிஸ்டர் ஆக போறா. டே உங்க ஆத்தா விஜய், டே உங்க அம்மால, டே லோப்பர். பல பிரைம் மினிஸ்டர் உருவாக்குற இடத்துல எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்காரா? அவருடைய தந்தை, தமிழினத்தின் தந்தை, ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பல பிரைம் மினிஸ்டர் உருவாக்குறவரா. நாங்க மேக்கர்ரா. நாங்க பிரைம் மினிஸ்டர் யார் வேணாலும் இல்ல, ஆனா உருவாக்குறவன் காட்னா ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டெஸ்ட்ராயர். அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல கால்டா எங்க கலைஞர், எங்க தலைவர் தளபதியும். எங்க தலைவர் கலைஞர், அன்னை இந்திரா காந்தி, விபி சிங், ஐ.கே. குஜ்ரால், தேவேகவுடா, மன்மோகன் சிங், வாஜ்பாய் என்று பல பிரதமர்களை உருவாக்கியவர். அடுத்து இந்த நாட்டின் பிரதமரை உருவாக்கப் போகிறவர் எங்கள் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின். 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்கக்கூடிய எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து இது என்ன டெல்லிக்கு தமிழக பிரைம் மினிஸ்டர் வரப்போதாண்டா புறம்போக்குமே, உனக்கு என்ன தெரியும்? டே இங்க அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்லல. அப்படியே எடப்பாடி வந்தா கூட யார் கண்ட்ரோல்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தளபதி தான் முதலமைச்சர். இங்க அப்பி தவறி பிஜேபி இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்தி பிஜேபி உள்ள வந்துட்டா, டே நீயும் நடுரோட்டில் இருக்கணும், எல்லாம் நடுரோட்டில் நிற்கணும். இந்த மண்ணை ஆரிய மண்ணா மாத்த பார்க்கறான்டா பிஜேபி அடிமை எடப்பாடி பழனிசாமி மூலியமா. உன்னாம நீ மட்டும் நான் விஜய் தற்கொலை பார்த்தா நீ கூட தான் அவன்கிட்ட துட்டு வாங்கி கட்சி ஆரம்பிச்சுக்கிற. நீ என்ன பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் இல்லை எங்களுக்கு தெரியாதா? செங்கோட்டையன் போய் டெல்லியில போய் அமித்ஷா பார்த்துட்டு உங்ககிட்ட கட்சியில் சாரானா? அமித்ஷா என்ன சொன்னார்? உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? ஹோம் மினிஸ்டர் என்னுடைய கிளை, என்னுடைய பிரான்ச், அவனுடைய அடிமை போய் அங்கே போய் சேர்ந்து கொண்டேன். உன் அனுப்பல தெரியாது. உங்களை எல்லாம் வச்சு இந்த மண்ணை திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்த துடிக்கிறான்டா ஒரு பாப்பா கூட்டம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம். அவனை ஒழிக்கணும்டா. அதனாலதான் தலைவர் தளபதி சொன்னாரு இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போராட்டம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் நுச்சுன்னு பண்ண நீ எங்களுக்கு எம்மாத்தண்டா? நான் விஜய் கேட்குறேன், நீ வந்துட்டு எம்மாத்தம். அடுத்து என்ன சொல்கிறான்? எனக்கு வந்து ஒரு புதிய ஃப்ரெண்டு கிடச்சிருக்காருன்றா இந்த பொறி பையன். யாருன்னு கேட்டால் சிஎம் சார், சிஎம் ஸ்டாலின் தான் சொன்னாங்க. எனக்கு எந்த கட்சி விரோதம் இல்லை, எல்லா கட்சி தலைவரும் எனக்கு நண்பர்கள்னு. நீ தலைவனாடா? டே பொறி பையா, பொம்பளை பொறி குடிகாரனாய பார்த்தா நீ தலைவனாடா?
நீ தலைவனா? நீ 4 பொம்பளைங்க இல்லாமல் நீ படுத்து தூங்கிய பனையூரில் 2 ஃபுல் அடிக்காமல் ஒன்று தூக்க வர மாட்டா, நீ தலைவனடா நீ? அடுத்து நான் என் ஃப்ரெண்டு அன்றைய அப்போ கரூர் பழி தூக்கியா என் மேலே போட்டான்றான். கரூர் சம்பவம், கரூர் பழியை தூக்கி என் மேலே போட்டானா சிஎம் உண்மையிலேயே போட்டாரு. உனக்கு மனசாட்சி அவன்டா எந்த பாடுஸ் அவனுக்கு எழுதி கொடுத்தான் சொல்டா. டேய் கரூரில் 42 பேரை நீ கொன்ன. ஆமாடா நீ தான்டா கொன்ன. உன்னோட அஜாக்கிரதை. போலீஸ் சொன்ன இடத்துல வண்டியில் நின்றுதா அப்பாவி மக்கள் குழந்தைங்க மூதாட்டி யாரும் இறந்துருக்க மாட்டாங்கடா. நீ இஷ்டத்துக்கு வண்டி எடுத்து கூட்டத்தில் விட்டா கூட்ட நெரிசல் 42 பேர் இறந்தான். யூ ஷுட், நீ தான் அதுக்கு இன்சார்ஜ், நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், நீ தான் பொறுப்பேற்றணும் அந்த கொலைக்கெல்லாம். ஆனால் நீ தான் கொலைகாரன்னு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேச மட்டும் பொழுது உனக்கு ஆதரவாக ஒரு பதிவிட்டார் சோசியல் மீடியாவில் தலைவர் தளபதி, தேச தலைவர் தலைவர் தளபதி, திராவிட இனத்தின் தலைவர் தலைவர் தளபதி, சமூக நீதி தலைவர் தலைவர் தளபதி, ஜனநாயக தலைவர் தலைவர் தளபதி. என்னன்னு கேட்டா எந்த கட்சி தலைவனும் அவன் கட்சி கூட்டத்தில் பொதுமக்கள் சாகிறது விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவனும் அவன் கட்சிக்காரன் அவன் கட்சி நிகழ்ச்சியில் சாகிறது விரும்ப மாட்டான். இதை யாரும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்காதீங்க, இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க. இது ஒரு விபத்து, கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க. எனவே அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு நம்ம ஆதரவாக இருப்போன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பதிவு போட்டால் தலைவர் தளபதி அந்த 42 பேர் கரூரில் இறந்து போனது காரணம் தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் பொறுக்கி போக்கரி பையன் குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய். நீ உன் பேர் சொன்னாரா? இது வரைக்கும் உன் பேரே உச்சரிக்கலடா அவரு. இது வரைக்கும் உன் பேரை உச்சரிச்சிருப்பாரா? நான் கேட்குறேன். இது வரைக்கும் உன்னுடைய பேரை அவர் உச்சரிச்சதே கிடையாது. பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். அவன் சொல்கிறான் என்னன்னு கேட்டால் இது வந்து அல்டாப் மாடலாம். தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிட மாடல் இல்லை, இது ஒரு அல்டாப் மாடலு, இது ஒரு காமெடியான மாடல். டே கோமாளி பார்த்தா நீடா காமெடி அரசு இல்லை, நீ ஒரு கோமாளி. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுடா. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாட்டிலே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி அவர்கள். நான் ஒரு சில நேரத்தில் இப்போ தலைவர் பேர் சொல்கிறேன், ஸ்டாலின் சொல்லி சொல்றது மனசு கஷ்டமா. ஏன்னா இந்த பொறுக்கி பையனை தளபதி தளபதி தளபதின்றாங்க. இந்த இனத்தின் ஒரே தளபதி, இந்த இனத்தின் ஒரே தளபதி. அன்றைக்கு பட்டுக்கோட்டை அழகிரி, தென்னாட்டு காந்தி பேரறிஞர்னா டாக்டர் கலைஞர், அதற்கு அடுத்து தமிழினத்தின் திராவிடத்தின் தளபதி என்று சொன்னார் தலைவர் தளபதி ஸ்டாலின். இவன் ஒரு நடிகை, இவனை தளபதி என்றாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னா ஒரு சில இடத்துல தலைவர் பேரை சேர்த்துக்கிறது. ஒரு சில இடத்துல தலைவர் பேரை வந்து நம்ம அதனால தான் வந்து சேர்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதாவது இது வந்து அதாவது என்னது, யாருன்னா அண்ணா அறிவாலயம் பக்கம் நடந்து போயினே இருந்தாங்கன்னா அந்த அண்ணா அறிவாலயம் பக்கம் நிழலில் நின்னா அத்தனை பேரும் தலைவர் உள்ளே கூப்பிட்டுறாங்களாம். கூப்பிட்டு எங்கிட்ட கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்றாங்களாம். தெருவில் நடந்து போகிறவங்களாம் அறிவாலி வழியாக போகிறவங்க அறிவாலி நிழல் நிற்கிறவங்களாம் கூட்டணி கூப்பிட்றாங்க. இது வந்து கல்லாப்பட்டி கூட்டணி பண்ணுறான். ஆடா அவங்க அம்மாவில் தாயொலி போன, ஆடா அவங்க அக்கால ஒளி கண்டவனுக்கு வந்தவனே. ஐஎன்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி, கல்லாப்பட்டி கூட்டணி. இவங்க தாய் இவங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கு போகல. விஜய்கிட்ட இவங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கே போலீங்க. இவங்ககிட்ட யாரும் கூட்டணி போலையா. இவன் ஆட்சியில் பங்குன்னு கெஞ்சி பார்த்தான், சப்பி பார்த்தான், நக்கி பார்த்தான், யாரும் போல. அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்துக்கு தூது விட்டான் போடாடியன்ட்டு. அவங்க அம்மா இப்போ தான் நல்ல முடிவு எடுத்து திமுக வந்துட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் தூது விட்டு பார்த்தான். அவர் போய் இந்த பொறுக்கி பையன் நாம் இருக்கிறது அவர் திமுக ஆதரவு கொடுத்து திமுக கிட்ட பேசிட்டு இருக்கார். அந்த திருட்டு பயக்கிறான் பாரு ஒக்கால ஒளி, அந்த வேசி மகன் ஆதவர்ஜன் அக்கிஸ்ட்டு, அவனை விட்டு இந்த திருச்சி வேலுசாமின்னு அவன் ஒரு புறம்போக்கு பைத்தியக்காரன், அவன் மூலியமாக பார்த்தான். அவனை பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக பார்த்தாங்க. இன்னும் யாரையோ விட்டு பேச பார்த்தாங்க. ஆல் இண்டியா காங்கிரஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க திமுக கூட தான் கூட்டணி போனேன். இப்போ இவங்க கூட யாரும் கூட்டணி வரல. குறைஞ்சபட்சம் இவன் இந்த நடிகர் விஜய் எல்லாம் பொறுக்கி புறம்போக்கு தாயோடு அவன் கண்டவனுக்கு பார்த்தாங்க அக்காவோட பார்த்தா அவன் பொறுக்கி விஜய்கிறான்ல, அவன் கட்சிக்கு குறைந்தபட்சம் கூல் சுரேஷ்னு ஒரு தம்பி இருப்பான் நடிகர் கூல் சுரேஷ். அவன் கூல் சுரேஷ்னு ஒரு கட்சி வச்சிருக்கான். அவன் கூட இவங்கிட்ட கூட்டணி போக மாட்டான். அவனே உன்னை பண்டையா திட்டுறான். யார விஜய் திட்டுறான். உங்ககிட்ட ஒரு லெட்டர் பேட் கட்சி, விசிட்டிங் கார்டு கட்சி, இது வரைக்கும் யாருன்னா உங்கள்கிட்ட வந்துடுறாங்கடா. டேய் யார் வந்துடுறாங்க உங்ககிட்ட? நீ தனியாக தான் நின்று நடுரோட்டில் அனாதையாக நிற்க போகிற. நீயே ஜெயிக்க மாட்டேன். நான் விஜய்க்கு சொல்கிறேன், இந்த தேர்தலில் நீயே ஜெயிக்க மாட்டேன். தமிழ்நாடு என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழ்நாடுன்றான். தமிழ்நாட்டில் ஒரு வீட்லேயும் ஒரு வேட்பாளர் இருக்காங்க. ஒரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான். ஒரு வீட்டில் எனக்கு ஓட்டுக்குது. பார்த்தா உங்கள் வீட்டில் ஒன்று ஓட்டுக்குதா? விஜய் கேட்குறேன், ஒரு வீட்டில் எனக்கு ஓட்டுக்குது தமிழ்நாடு, என் வீடு தமிழ்நாடுன்றியே. ஒரு வீட்டில் எனக்கு ஓட்டுக்குது. ஒரு வீட்டில் வேட்பாளர் இருக்கிறான் விஜய்கிறான்றே. உன் வீட்டில் ஒன்று ஓட்டுக்குதா? உன் பொண்டாட்டி ஓட்டுக்குதாடா? கனடாவில் ஓட்டுக்குது. உன் பொண்ணு ஓட்டுக்குதாடா?
லண்டனில் ஓட்டுது. உன் பையனுக்கு ஓட்டே இல்லை, அப்பா அம்மா துரத்திட்டேன், அவங்க உனக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. உன் வீட்டில் உனக்கு ஓட்டு இல்லைன்னா அது எப்படிடா தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு வீட்டில் ஓட்டு இருக்கும்? அத்தை என்ன சொல்கிறான், தமிழ்நாடுன்னா விஜய், விஜய் என்ன தமிழ்நாடு, அடி செருப்பாள நாய, தமிழ்நாடுன்னா விஜயா, விஜய் என்ன தமிழ்நாடா? இந்த தமிழ்நாடு என்னடா பண்ண, என்ன பண்ண, தமிழ்நாடு என்னடா பண்ண, எங்கடா பண்ண கொரோனா காலத்தில், எங்கே போன, வெள்ளம் வந்துச்சு வந்தியா? அது அவன் என்ன சொன்னான், அந்த புஷியானந்தானா என் மயிராந்தனா, அவன் என்ன சொன்னான், அவர் இட்டுன்னு போகிறது ரொம்ப கஷ்டமாகுது, அவர் இட்டுன்னு வந்தால் நிறைய கூட்டம் கூட்டிடுது, இட்டுன்னு வரட்டான்னா யார், அவன் புஷியானந்தன். இட்டுன்னு போனால் கூட்டம் வருதுன்னா என்ன புடங்கிறத கட்சி ஆரம்பிச்சிங்க. டேய் நீ விஜய் என்ன தமிழ்நாடா, தமிழ்நாடு விஜய், உன் பேர் உன்னால சுதந்திரமாக சொல்ல முடியுதா? குடியாத்தம் குமரன் என் பேர், குடியாத்தம் வி குமரன் என் பேர். உன் பேர் என்னடா, உன் பேர் உன்னால் தெளிவாக சொல்ல முடியுமா? ஜோசப் ஸ்டாலின் என்னுடைய பேர். அதை நீ சொல்லுகிறியா? தேவைப்பட்டா நான் கிறிஸ்தவன்றேன், இல்லைன்னா குங்கம் வச்சுக்கிறேன். ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா குங்கம் வைப்பான், இன்னைக்கு குங்கம் வைக்காம வந்துக்கிறான். உன்னுடைய கெஜெட்டில் உன் பேர் என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க என் பையன் பேர் ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறது என்னடா கூச்சம்? நீயே சொன்னியே ஜோசப், பைபிளில் ஜோசப் படுத்திருக்கீங்களா? ஜோசப் யாருன்னு கேட்டால் கிணத்துல தூக்கி தள்ளி போட்டாங்க, அப்புறம் மேலே வந்தான், கஷ்டப்பட்ட நாட்டுக்கு திறனை வந்தான், அந்த ஜோசப் யாரு? நான் தான் சொல்லலை. ஏன்டா ஜோசப் ஸ்டாலின் சொல்ல மாட்டேன்ற? உன் பேரே உனக்கு சொல்கிறது, உனக்கு பாதி கடிச்சிட்டு பாதி சொல்கிற பார்த்தா உனக்கு வந்துட்டு தமிழ்நாடுனா விஜயா, விஜய் என்ன தமிழ்நாட்டே, விஜய் என்ன தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய் இல்லை, பனையூர் சொகுசு பங்களான்னா விஜய், விஜய் என்ன பனையூர் சொகுசு பங்களா, விஜய் என்றால் பனையூர் மதுபான பார், மதுபான பார்னா விஜய், விஜய் என்ன பனையூர் கூத்தாடி, விஜய் என்ன பனையூர் பொம்பள பொறுக்கி, விஜய் என்ன பனையூர் குடிகாரன், விஜய் என்ன பனையூர் பொறுக்கி, விஜய் என்ன தமிழ்நாடு இல்லடா. இப்போ நான் இவ்வளோ சொன்னேன் பார், உனக்கும் பனையூர் தான் சம்பந்தம் தவிர என் தமிழ்நாட்டுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு தான் பேசுறோன்னு பேசாதடா விஜய், உனக்கு தான் பேசணும், பேசு. எதிர்க்கிறியா? மக்கள் ஓட்டு போகிறாங்களா, வாங்கிக்கோ. மக்கள் உன்னை தேர்ந்தெடுக்கிறாங்களா? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருங்குடி மக்கள். ஏண்டா ஒரு முதலமைச்சரை பற்றி பேசிட்டா நீ பெரிய ஆளுவியா? ஒரு மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தை பற்றி என்ன பேசுனியா? வேலூருக்கு வந்தியே, இந்த மாவட்டத்தை பற்றி என்னென்ன பேசினாடான்னு உன்னை எழுதி கொடுல. எங்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி பண்ணார். சிஎம் மட்டும்தான் அவர் பேசுவாராம். உங்காத்தா உன்னை காலி பண்ண போகிறதே நாளைய தமிழக வாலிப கலைஞர், இன்றும் துணை முதல்வர், நாளையும் துணை முதல்வர், எதிர்காலத்தினுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். டுடே டெப்டி சிஎம், டுமாரோ டெஃபினெட்லி சிஎம். எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தாண்டா உன் அரசியல் காலி பண்ண போறாரு. பொறுக்கி புறம்போக்கு நாயே, எவனோ ஒருத்தன் எழுதி குத்துருவான், அதை படிக்கும் போகும்போது லாஸ்ட் கடைசியாக அவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, நான் போகும்போது தயவு செஞ்சு யாரையும் அவன் வண்டி பின்னால் வராதிங்க, ஒன்றும் யாரையும் அவன் வண்டி பின்னால் வராதிங்க, தயவு செஞ்சு நான் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும், ப்ளீஸ் என் வண்டி பின்னால் வராதிங்க சொல்லிட்டு என்ன சொல்லிக்கணும், யாருன்னா கீழே வந்து விபத்துக்கு ஆளாகி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு மனசு தாங்காதுன்னு பொய்யா சொல்லிக்கணும். ப்ளீஸ் என் பின்னால் யாரும் வராதிங்கன்ட்டான். ஏன்னா இப்போ இவன் பின்னாலே போனான், இவன் முன்னால் உக்காரணும், இவன் பின்னால் போயிடுவான். 4 ஐட்டம் உள்ளகுது, சரக்கு, குட்டி, புட்டி உள்ளகுது, 4 கட்டிங் போடுவான், 4 ஃபிட்டிங்ஸ் போடுவான். அதனால் யாரும் வராதிங்கண்ணா. இந்த தற்குறி வருங்கால முதலமைச்சரான் டிஎம்கே டிவிக்காவா விஜய்க்கும் சிஎம் ஸ்டாலின் தான் போட்டி நானான்றான் இந்த பொறுக்கி புறம்போக்கு பையன். அதனால் டே நீ தற்குறிடா, நீ தற்குறி, நீ எவ்வளோ பேசினாலும் மகன். இந்த எலெக்ஷன் கவுண்டிங் வந்து இருக்கும் போதே பார், 4 மணி நேரம் யார் ஆட்சி போகிற தெரியும். திமுக தனி மெஜாரிட்டி வரும், ஒரு தனி ஃப்ளைட்டு பிடிச்சின்னு ஃபாரின் ஓடி போடுவான். 4 ஐட்டத்தை வண்டியில் போட்டுக்கின்னு ஃப்ளைட்டில் 4 ஐட்டத்தை போட்டுன்னு 4 பாட்டில் போட்டுன்னு இவனை நம்பி ஒரு கூட்டத்தை போகுது. டே தற்கொலையே, டே போக்குறி பொறுக்கியே, வாடா பேசுகிறா, நாங்களும் பேசுகிறோம். வணக்கம், நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்த குமரன்.